நபிகள்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், இஸ்லாத்தின் மிகச்சிறந்த குணங்கள் எவைன்னு கேட்குறான். கேட்டவர்கிட்ட நபிகள் சொல்றாரு, பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் முகமன் சொல்வதே இஸ்லாத்தின் சிறந்த 2 பண்புகள்ங்கிறார். அது நீங்க யோசிக்கணும். பசித்தவனுக்கு உணவளிப்பது சிறந்த பண்பு, முகமன் சொல்வது எப்படி சிறந்த பண்பா இருக்க முடியும்? நீங்க அதோட யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரு குட் மார்னிங் சொல்றீங்க, உங்களுக்கு யார் குட் மார்னிங் சொல்றாங்க யோசிச்சீங்கன்னா நபிகள் எவ்வளவு சரியா சொல்லியிருக்காரு புரிஞ்சிடும் உங்களுக்கு. எவரையெல்லாம் உங்களை விட கீழாக நினைக்கிறீர்களோ அப்படிங்கும்போது முதல்ல வணக்கத்தை அவர் சொல்றவன் காத்திருப்பீங்க. நீங்க யாரெல்லாம் நீங்க மேலா நினைக்கிறீங்களோ அவருக்கு முதல்ல போய் நீங்க கும்பிடுற சாமி சொல்லுவீங்க. அந்த சாமி வெயிட் பண்ணுவார், இவன் கும்பிட்டு முதல்ல நம்மள. அது இருக்கக்கூடாதுங்கிறக்காக நபிகள் சொல்றாரு, அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் முகமன் சொல். நான் முதல்ல சொல்லிடுறேன் வணக்கத்தை, நான் முதல்ல சொல்லிடுறேன், அது யாரா வேணாலும் இருந்துட்டு போறாரு அப்படிங்கிறது இல்லையா? அதுதான் மிகச்சிறந்த பண்பு. அப்ப இந்த பண்பை நம்ம பரப்பணும்னு நினைச்சோம்னா, சொல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம அதை செய்யணும்ல. நம்ம செய்வதற்கான வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும்ல, இல்லையா? என் பிள்ளை எப்போ சிறந்த பிள்ளையாகும்? நான் சிறந்தவனா இருந்து ஆகும். என்னை பார்த்தா நான் வருது. அதுக்கப்புறம் சமூகம், எழுத்து, படிப்பு, வேற அதெல்லாம் அடுத்து. நான் எப்போ சிறந்தவனாகிறேன்? என் நண்பர்கள் சிறந்தவர்களாகும்போது ஆகிறேன். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட பேசணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். தயவுசெய்து உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லணும். இந்த வயது என்பது உற்சாகமும் கேளிக்கையும் நிரம்பியது தான். என் வயதே அப்படி தான் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும்ல.